யோசுவா. யோசுவா யாரு? ஆசாரியன். ஆசாரியன் என்றால் ஆவிக்குரிய தலைவன். இவர் யாரு? ஜனங்களை தேவ கிருபைக்கு நேராய் நடத்துகிறவர். தேவ ஒரு வீட்டில் நீங்க பாருங்க, அப்பா செருபாவேல் குரூப் குடும்பத்தை நடத்துறவர். அம்மாவை பார்த்தீங்கன்னா யோசுவா குரூப் கிருபையில் நடத்துறவங்க. அம்மா எப்பவும் ஜபம் ஜபம் ஜபங்கும். இது யோசுவா குரூப். அவர் எப்பவும் வேலை வேலை வேலைம்பா. இது வேறு யாரு? இவர் யாரு? அப்ப இவங்க 2 பேரும் சேர்றதா சபை. வேலை செய்கிறவர்கள் வேணும், ஆவிக்குரிய தலைவர்கள் வேணும், பௌதீகமான தலைவர்கள் வேணும். ஜனங்களை நடத்துகிறவர்கள் வேணும், கிருபையில் நடத்துகிறவர்கள் வேணும். அல்லேலூயா. இயேசு ஒரு முறை மார்த்தாள் வீட்டுக்கு போறார்ல, அப்ப மரியாள் என்ன பண்ணிச்சு? இயேசு கிறிஸ்து அந்த உட்கார்ந்து இருக்கிறா. மார்த்தாள் நல்ல அருமையான தாய். இவங்க கொண்டு உட்கார வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் கால் பாதத்தில் வந்து யார் உட்கார்ந்துட்டா? மரியாள் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்போ மார்த்தாள் ஒரே டென்ஷன். மார்த்தாளுடைய கவலை என்ன? இயேசுவுக்கு என்ன கொடுக்கணும், இயேசுவுக்கு என்ன கொடுக்கணும், விருந்தாளிக்கு என்ன கொடுக்கணும். ஐயோ, அவரை பசியாக அனுப்ப முடியாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன கவலை? இன்னும் 2 பாயிண்ட் சொல்ல மாட்டாரா? இன்னும் ஆவிக்குரிய 2 வார்த்தை வராதா? இன்னும் என்ன 2 தீர்க்க தரிசனம் வராதா? இது இந்த அம்மாவுக்கு கவலை. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே நீ நிறைய டென்ஷனாக இருக்க, உனக்கு தேவையானது ஒன்றேன்னு இயேசு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் என்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியலன்னு. எல்லாரும் மரியாதை இருந்தால் நான் பட்டினி கிடந்தில்லன்னு சாப்பிடணும். நான் சொல்ல புரிதா இருக்கா? நம்ம சபையில் எல்லாரும் மரியாளாக இருந்தாங்க. இந்த சிஸ்டரை பார்க்குறேன், அவள் அந்நிய பாசையில் பேசுகிறா. அந்த சிஸ்டரை பார்த்து அவள் தீர்க்க தரிசனம் சொல்கிறா. அந்த சிஸ்டரை பார்த்து அவள் ஜெபம் பண்ணுறா. அந்த சிஸ்டரை பார்த்து ஆத்துமாக்களை தாரும்ன்றா. இந்த பிரதரை பார்த்து அப்பா இன்னும் கிருபை தாரும். சரி, இதெல்லாம் கிருபையை தருவார், எனக்கு தண்ணி எவன் தருவான்? நான் சொல்ல புரிதா இல்லையா? அதனால தான் சொல்றேன், ஒரு சபைக்குள்ள யாரும் வேணும். செருபாவேலும் வேணும், யோசுவாவும் வேணும். செருபாவேலையும் திடப்படுத்தணும், யோசுவாவையும் திடப்படுத்தணும். மக்களின் தலைவர்களுக்கும் கிருபை வேணும், ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் கிருபை வேணும். ஊழியத்தை தரிசனமாய் செய்கிறவனுக்கும் கிருபை வேணும், முழங்கால் படியிடுகிறவனுக்கும் கிருபை வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவனுக்கு திடன் கொடுத்து உன்னை கைவிடுவதற்கு அழைக்கவில்லை என்று சொல்லுகிறார். மக்களில் 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆவிக்குரிய தலைவர்கள், இன்னொன்று பௌதீகமான தலைவர்கள், அல்லது காரியங்களை நடப்பிக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருவரையும் இன்றைக்கு ராத்திரி நான் திடப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீங்க சோர்ந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது தேவன் உங்களை கொண்டு நினைத்த காரியத்தை தேவன் செய்ய விரும்பும் வருடங்கள்.